பாருங்களேன், இன்றைக்கி வந்து கலர்ஃபுல்லாக இருக்கா சமையல், சூப்பராக. இன்றைக்கி அறுசுவை இருக்குது நம்ம வீட்டில், அதாவது 6 சுவை சூப்பராக எல்லா காயும் போட்டு பொரியல், ரசம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கோன்றதை நான் சொல்லிடுறேன். ஒயிட் ரைஸ் இன்றைக்கி நல்லா சுட சுட எப்படி ஆவி பறக்கிற ஒயிட் ரைஸ், ஆவி பறக்கிற ஒயிட் ரைஸ். அதுக்கு ஒரு வத்தக்குழம்பு, சுண்டைக்காய், காஞ்ச சுண்டைக்காய் வத்தக்குழம்பு. அது ரொம்ப நல்லாது உடம்புக்கு சாப்பிட்டா. அதனால் காஞ்ச சுண்டைக்காயில் ஒரு வத்தக்குழம்பு பண்ணியிருக்கோம். எல்லா காயும், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, அந்த மாதிரி எல்லா காயும் போட்டுட்டு வறுவல் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மாங்காய், பாசிப்பருப்பு, இது பருப்பு. இது வந்து சூப்பராக இருக்கும். சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இந்த பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. கேரட் பொரியல் பண்ணியிருக்கோம். அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபரும் கூட. கீரை ரொம்ப நல்லது, அது ஒரு கீரை சாப்பிட்ணும். இந்த மாதிரி நாளில் இந்த வெஜ்ஜு சாப்பிடும்போது ஒரு கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் மாங்காய் பச்சடி, ஒரு ஸ்வீட் மாதிரி, ஒரு டெசர்ட் மாதிரி பண்ணியிருக்கோம். அது வந்து நாக்குக்கு ரொம்ப சுவையாக கொடுக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பக்கோடா, ரசம். இது இன்றைக்கி ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிப்பியில் உள்ள மெனு. எப்படி இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்கா? இத்தனையும் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி சுட சுட சமைச்சு அழகாக போட்டு நீங்களும் சாப்பிட்ணும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா பலமும் கொடுத்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். இது என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.